ஆக்கி வச்சா பசிக்கும், அள்ளி தின்னா ருசிக்கும் அப்படின்னு இன்னைக்கு நாம சுவைச்சு சாப்பிடக்கூடிய இந்த ஒரு அரிசிக்கு பின்னாடி எவ்வளவு பெரிய வரலாறு மறைஞ்சிருக்கு தெரியுமா? இருங்க இருங்க, இது என்ன புது கதையா இருக்கு அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க. அதாவது நம்ம தமிழ் மொழியில அரிசி அப்படின்றதுக்கு சிறிய அப்படின்றது தான் பொருள். அதனாலதான் சிறிய மணல் எல்லாத்தையும் அரிமணல் அப்படின்னும், சிறிய நெல்லிக்காய அரி நெல்லிக்காய் அப்படின்னு சொல்லக்கூடிய வழக்கமும் நம்ம தமிழ் மொழியில இருக்கு. அது மட்டும் இல்லாம வெள்ளை பூண்டுடைய சின்ன சின்ன கீற்றுகளையும் பூண்டு அரிசி அப்படின்னு சொல்லக்கூடிய வழக்கமும் நம்ம தமிழ் மொழியில இருந்திருக்கு. சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா அவித்து உண்ணக்கூடிய சிறிய தானியங்கள் எல்லாத்துக்கும் ஒரு பொதுவான பெயர் தான் இந்த ஒரு அரிசி அப்படின்ற சொல். ஆனா இன்னைக்கு நம்ம தானியங்கள் எல்லாத்தையும் மறந்துட்டு தட்டுடைய அளவை மட்டும் பார்த்துட்டு உணவை ரைஸ் ஆக்கி உடம்பையும் சைஸ் ஆக்கிட்டோம் அப்படின்றது தான் இன்னைக்கு உண்மையான நிலையா இருக்கு. இந்த ஒரு கருத்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம மொழிமேடை பக்கத்தை பின்தொடருங்க. இது அறியப்படாத தமிழகம் பகுதி 5.